வணக்கம். நாளைக்கு மாசி மகத்தை முன்னிட்டு கும்பகோணத்தை நோக்கி நிறைய எல்லாரும் வந்திருப்பாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கினா இப்போ நல்லா ரூட் நல்லா சூப்பர் பைபாஸ் இருக்குது. ஸோ சல்லுன்னு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போனா போன மகாமகத்தப்ப நாளைக்கு மாசி மகம் எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே ஜாலி தானே எங்களுக்கு. சரி, ஓகே, நான் மகாமகத்தப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் மகாமகத்தப்ப நாங்கள் அந்த ரொம்ப நாள் எக்ஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிணறுல எல்லாம் தண்ணி குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது, போய் எல்லோரும் குளிங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நிறைய எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் என்னத்தை அப்படின்னு இருந்துட்டோம். அப்புறம் என்னமோ ஒரு நாள் தோணுச்சு, சரி எங்கள் மாமியார், நான், என் பசங்க, எங்கள் அம்மா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு டாட்டா ஏசிங்கிறேன் பாருங்கள், டாட்டா சுமோ அதை எடுத்துகிட்டு போனோம். வாடகைக்கு எடுத்துகிட்டு தான் போனோம். போயிட்டு போகிறப்ப நான் அந்த பையன் வந்து டிரைவர் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருந்தான். நான் என் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இந்த பையனை பார்த்தா ரொம்ப டல்லாக தெரியிறான்டா, அவனுக்கு நைட்டு எதுவும் சவாரி முடிச்சு காலைல தான் வந்திருப்பானா, என்னமோ லோக்கல் டே தானேன்னு சொல்லி வந்துட்டான் போல இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோடா. அவன் கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி நின்றுட்டே இருந்தான். அவனுக்கு டீ காஃபி தான் வாங்கி கொடு, அது பண்ணுடா, பாவமாக இருக்கான் பார்த்தா அப்படின்னா. அவன் ஒன்றுமே வேணாம்னு சொல்லிட்டான். இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கங்கே நின்று டல்லாக தான் நின்றுட்டு இருந்தான். எனக்கு ஆனால் அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தோணுச்சு. பட் நாங்கள் போன எங்கள் இதில் வந்து நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவனை மட்டும் என் தம்பிகிட்ட மட்டும் சொல்லி விட்டேன்னு. ஆனால் எதுவுமே அவன் சாப்பிடல. கடைசியாக டீயோ ஏதாவது டிஃபன் சாப்பிட்டப்ப சாப்பிட்டானான்னு கூட எனக்கு தெரியல. வரலன்னு சொல்லிட்டாப்லன்னு தான் சொன்னாங்க. சுவாமி மலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டில் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இறங்கிட்டு இருக்கோங்க. எங்கள் மாமியார் இறங்குறாங்க. இறங்குனதும் அடுத்து வந்து என் பையன் இறங்குனா பாப்பா அப்படி இறங்கிட்டு இருக்கு. வண்டி டக்குன்னு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகி காம்பவுண்ட் கிட்ட அப்படி கிராஸாக போய் நின்றுச்சு. நான் பாப்பாவை இறக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு பார்த்து, தம்பி என்னன்னா யார் இறங்கலப்பா இருப்பா அப்படின்னு பார்க்குறேன். அந்த பையன் சீட்லேயே இல்லைங்க. சீட்டில் எல்லாம் பார்த்தா அவன் சரிஞ்சு சீட்லேருந்து கீழே போய்கிட்டே இருக்கான். ஐயோ, எனக்கு அவனை போய் பிடிக்கிறேன், ஏன்னா அவன் நெஞ்சு வலி வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு, தம்பி ஒன்றும் இல்லைப்பா, நான் பின்னாடி சீட்லேருந்து தூக்குறேன். என்னால் அவனை தூக்க முடியல. பார்த்தா அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்து சரிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்புறம் எல்லாம் சவுண்ட் விடவும் அப்புறம் வீட்டுக்குள்ளேருந்து எங்கள் சாரோட அண்ணன் அவங்கெல்லாம் இருந்தவங்கலாம் டக்குன்னு வந்து அவனை பிடிச்சி எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நான் அவனுக்கு தெரியுது, அவனுக்கு முடியலை அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த டக்குன்னு கீயை உருவிட்டான். அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஃபிட்ஸ் வந்துருச்சா. நான் நினச்சிட்டேன் அந்த டைமில் கூட நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா. அவன் ஆக்சுவலாக கடவுளுங்கிறது அவன் தான். அவ்வளோ தூரத்தில் வர்றப்ப அப்போல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க கும்பகோணம் ரோடு வந்து. அதுலலாம் அவனுக்கு எதுவும் ஆகாமல் அவன் பத்திரமா எங்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த கடைசியாக வீட்டில் எங்களை இறக்குறப்ப செஞ்சான் பாருங்க. கிரேட். அவன் தாங்க தெய்வம். அவனுக்கு